வெல்கம் டு அவர் சேனல். ஸோ குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னைக்கு விட்டுட்டாங்க. ஸோ குரூப் 2ல 507 வேகன்சிஸோ, குரூப் 2ஏல 1820 வேகன்சிஸோ விட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ அதேமாரி ஃபாரஸ்டர் வந்து குரூப் 2ல இன்க்ளூட் வந்து பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதேமாரி இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி. ஸோ எனி டிகிரி தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து குவாலிஃபிகேஷன். சரிங்களா? ஸோ அதேமாரி இன்ஜினியரிங் வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து எலிஜிபிள் தான். சரிங்களா? ஸோ இன்ஜினியரிங் படித்தவங்க ஸோ எல்லா போஸ்ட்டுலையுமே வந்து எலிஜிபிள் தான். சரிங்களா? ஸோ அதில் எந்த டவுட்டும் யாருக்கும் வேணாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ அதேமாரி இப்போது மெயின்ஸுக்கு எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலேருந்து 1:10 அப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு 5000 பேரும், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 பேர்கிட்ட இதில் எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஓவரால் ரேங்க்கில் ஸோ டாப் 5000ல் யார் வராங்களோ அவங்க தான் வந்து குரூப் 2 வந்து எழுதுவாங்க. அதுக்கு அடுத்து வரவங்க எல்லாமே வந்து குரூப் 2ஏ வந்து எழுதுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பேட்டர்னாக இருக்கும். ஸோ அதேமாரியே குரூப் 2ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெயின்ஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, அதாவது சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமாக என்ன தெரிய வருதுன்னா, அவங்க வந்து ப்ராசஸை வந்து சீக்கிரமாக முடிக்க பார்க்குறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் இந்த எக்ஸாமை கரெக்டாக ஒழுங்காக படித்து ஒழுங்காக வந்து கிளியர் வந்து பண்ணிடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/9/2024. ஸோ செப்டம்பர் மாதம். இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2.5 months வந்து இருக்குது நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 3 months வந்து இருக்குது. ஸோ 86 days கிட்டே இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து படிச்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ அதேமாரியே ஸோ அடுத்து நம்ம சேனலில் ஸோ டிஎன்பிஎஸ்சி ஜிகேக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ தினமும் ஆல்ரெடி நம்மளோட டெலகிராம் சேனலில் போயிட்டு தான் இருக்குது. ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து நம்மளோட ஃப்ரீ ஜிகே டெஸ்ட் சீரிஸ் வந்து போகுது. ஸோ அது எப்படி இருக்கும்னா டெய்லி டெஸ்ட் இருக்கும். ஸோ டெய்லி டாபிக் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம மைக்ரோ டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது மைக்ரோ டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து படிக்க வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஸோ தினமும் ஒரு டாபிக் படித்து அதை டெஸ்ட்டு போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்க. ஸோ நீங்கள் ரிவிஷன் பண்ணவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதோட டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தினமும் வந்து டெஸ்ட் இருக்கும். நீங்கள் வந்து ஜிகே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா மெயின்ஸை பொறுத்தளவு ஜிகே தான் வந்து பெரிய ரோல் வந்து பண்ணுது. ஸோ அதேமாரி மெயின்ஸில் வந்து ரீசனிங் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நிறைய ரோல் வந்து ப்ளே பண்ணும். சரிங்களா? ஸோ மெயின்ஸை பொறுத்தளவு ஜிகே தான் வந்து பெரிய ரோல் பண்ணுது. ஸோ அதனால் ஜிகே வந்து நீங்கள் இப்போயே வந்து ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு மெயின்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ ஃப்ரீ ஜிகே டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்மளோட டெலகிராமில் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதில் போய் நீங்கள் ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதேமாரியே இந்த டெலகிராமில் போன குரூப் 4க்கு நம்ம வந்து தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் வந்து வச்சுருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதற்கான மெட்டீரியல்ஸும் கொடுத்துருப்போம். ஸோ அது எல்லாமே வந்து ஆல்ரெடி இந்த டெலகிராம் குரூப்பில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாரும். சரி, ஓகே. நன்றி.